விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பில் தந்தையை அரிவாளால் வெட்டிக் கொன்ற மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பு வடக்கு தெருவில் வசித்து வருபவர் பாலகிருஷ்ணமூர்த்தி. இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி புஷ்பவள்ளி. இவர்களுக்கு பாலசுந்தரம் அஜித்குமார் மற்றும் திவ்ய பாரதி என்ற ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். பாலசுந்தரம் அஜித்குமார் ITI படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதில் கொலையான பாலகிருஷ்ணமூர்த்தி மகள் திவ்ய பாரதி சுரைக்காய்பட்டியில் உள்ள தனது பாட்டி ராமலட்சுமி வீட்டிலிருந்து சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் BCA படிப்பு படித்து முடித்துள்ளார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு புஷ்பவள்ளிக்கும் பாலசுந்தரம் அஜித்குமாருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுரைக்காய்பட்டியில் உள்ள தனது தாய் ராமலட்சுமி வீட்டிற்கு புஷ்பவள்ளி சென்றுள்ளார். இந்த நிலையில் பாலகிருஷ்ணமூர்த்தி, பாலசுந்தரம் அஜித்குமார் ஆகியோரிடையே நேற்று இரவு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த பாலசுந்தரம் அஜித்குமார் தனது தந்தையான பாலகிருஷ்ணமூர்த்தியை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் காலை வீட்டினருகில் இருந்தவர்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வத்ரா இருப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதோடு கொலையான பாலகிருஷ்ணமூர்த்தியின் உடலை வத்ரா இருப்பு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டனர். பாலசுந்தரம் அஜித்குமாரை போலீசார் கைது செய்தனர். சம்பவ இடத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் துணை கண்காணிப்பாளர் ராஜா பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். போதையில் தந்தையை மகன் அரிவாளால் வெட்டினாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தையை மகன் கொன்ற சம்பவம் வத்ரா இருப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.